ஐயப்பன் கோயிலில் நிறைய தவறுகள் இருக்குதுங்க. நான் படுத்திருந்த போது நான் ஒரு தடவை என் பக்கத்தில் 2 கழுதை வந்து படுத்துறது. இன்னைக்கு சொல்றாங்க அதில் தகரம் கூட இல்லைன்றாங்க. மஞ்சள் கல்லாம் பளபளன்னு மின்னும். ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. எல்லாம் தில்லை வளாந்தர்கள் தட்டு போட்டு அவ்வளோ வருமானம் வந்தும் அந்த கோயில் மூலமா ஒரு சின்ன பள்ளிக்கூடமோ ஒரு மருத்துவமனையோ ஒரு கல்லூரியோ எதுவுமே இல்லை. பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா பிடி ராஜன் அவர்களும் நவாப் ராஜமணிக்கும் அப்போ வந்து பெரிய நாடகக்காரர்கள் இருந்தார். இவங்க 2 பேர் தான் ஐயப்பனை வந்து பெருசாக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு அந்த கோயிலுக்கு மத்தியில் கொஞ்சம் தகராறு இருந்தது. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஐயப்பன் சிலையை தூக்கி ஆற்றுல போட்டு நெருப்பிச்சு கொடுத்துட்டாங்க. ஐயப்பனை வந்து கடவுளா மாற்றி பெரிய அளவில் விளம்பரப்படுத்துறது நம்பியார். தொழில் வீட்டுக்கு ஐயப்பனை போனது பூஜை பண்ணுறாங்க, நம்மளெல்லாம் வர சொல்லியிருக்காங்க. நானும் போனேன். சிவாஜி தான் பூஜை பண்ணுறாரு. நடிகர் சிவாஜி, நம்பியார் இல்லை, சிவாஜி பண்ணுறாரு எல்லாரும். நான் அவரை கேட்டேன், அந்த தொழில்கிட்ட ரொம்ப ஈஸியாக பேசுவார், என்னங்க கேட்டேன். அவர் சொன்னார், டேய் விரதம் இருந்து என்னால் போக முடியாது, எனக்கு விரதம் இருக்கிறதால முடியாது. அவனை கேட்டேன், எடுத்துகிட்டு வர முடியுமானே, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மூளை விற்கிறது தூக்கிட்டு வந்தார். அதனால் அது மாதிரி தான் அவர் ஜெயராம் எடுத்துகிட்டு போயிருப்பார். ஐயப்பன் நான் தான் சொல்கிறேன், ஐயப்பன் அந்த காலத்துலேருந்து நான் நடந்தது, நான் கண்ணால் பார்த்தது, நானே பங்கெடுத்து அந்த கோயிலில் வர்ற வருமானத்தை வந்து காலேஜ் கட்டுக்கிட்டு அதுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் திருப்பதி பணம் வந்து மக்களுக்கு பயன்பட ஆரம்பிச்சிருக்கு. வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணார், வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணார், எல்லாம் என்டி ராமராவ் தான் பண்ணார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா, தொடர்ந்து அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலையுடைய சர்ச்சை பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தங்கம் காணாமல் போனதிலிருந்து, தங்கம் குறைவானதிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய நடிகர்களுடைய பேர்களும் கேரளாவை சார்ந்த நடிகர்கள் பேரும் அடிபடுகிறது. குறிப்பாக திரு ஜெயராமன் அவர்கள் இதில் இந்த தொடர்புடைய நபராக பார்க்கப்படுகிறார். என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லா கோயிலுமே நடக்கிறது தாங்க. எல்லா கோயிலுமே. சிதம்பரம் கோயிலில் குலோத்துங்க சோழன் வந்து ஒரு மண்டபம் கட்டி அதுக்கு வந்து பொன்னால் கூரை பூராமே தங்கத்தால் பண்ணுது. இன்னைக்கு சொல்கிறாங்க அதில் தகரம் கூட இல்லைன்றாங்க. மஞ்சள் கல்லாம் பளபளன்னு மின்னும். ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. எல்லாம் தில்லை வளாந்தர்கள் தட்டு போட்டாங்க. அது யார் யா மறுபடியும் சொல்லுங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த கோயில் இருக்குது. அந்தணர்கள் அது இன்னைக்கு ஒன்றும் அறநிலையத்துறை எடுக்க முடியலையே. கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்க தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. அது அந்த 5000 பேர் இருக்காங்க தில்லைவாழ் அந்தணர். அவங்களுக்கு தான் அந்த கோயில் சொந்தம். அதில் வர்ற காசு பூரா அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால தான் அவ்வளோ வருமானம் வந்தும் அந்த கோயில் மூலமாக ஒரு சின்ன பள்ளிக்கூடமோ ஒரு மருத்துவமனையோ ஒரு கல்லூரியோ எதுவுமே இல்லை, கிடையாது. அந்த பணம் அப்படியே அவனுக்கு சாப்பிட்றாரு. கேரளாவில் என்ன விசேஷம்? இந்த சபரிமலை, இது சபரிமலை நான் 3 தடவை போயிருக்கிறேன். பந்தாள மகாராஜான்றவருடைய இதில் தான் அது வந்து ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனாங்க அது ஒரு காவல் தெய்வம். ஐயப்பன் வந்து நம்ம இது மாதிரி முனீஸ்வரன் அந்த மாதிரி ஒரு காவல் தெய்வம் தான். அது அதை பெருசாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கார் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா பிடி ராஜன் அவர்களும் நவாப் ராஜமணிக்கும் அப்போ வந்து பெரிய நாடகக்காரர்கள் இருந்தார். இவங்க 2 பேர் தான் ஐயப்பனை வந்து பெருசாக்கணும். அந்த கோயிலுக்கு காட்டுக்குள்ளார இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு அந்த கோயிலுக்கு மத்தியில் கொஞ்சம் தகராறு இருந்தது. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஐயப்பன் சிலையை தூக்கி ஆற்றுல போட்டு நெருப்பிச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட உடனே அப்போ நவாப் ராஜமாணிக்கமும் பிடி ராஜன் அவர்களும் மதுரை பூரா ஒரு ஐயப்பன் மாதிரி ஒரு சிலையை செஞ்சு பூர்வமாக எடுத்துக்கிட்டு போய் பணம் வசூல் பண்ணி அந்த கோயிலை திருப்பி கட்டினாங்க. புனரமைச்சு மறுபடியும் இது பண்ணி அதுக்கப்புறம் பாப்புலர் எப்படி ஆச்சுன்னாக்கா நம்பியார் வந்து மாலை போட்டு கிளம்புனார்.
சினிமாவில் சினிமா எம்என் நம்பியார் சினிமா நடிகர் வில்லன் நடிகர் போனார். மலையாளியும் கூட இல்லையா அது அது அவங்க ஊருக்காரர் அந்த இன அடையாளம் போனார் அவர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதை போனதுனால பலன் கிடைக்குது அது இதுன்னு சொல்லி ஒரு ஐயப்பனை வந்து கடவுளாக மாற்றி பெரிய அளவில் விளம்பரப்படுத்துறது நம்பியார். பிராண்டாக மாற்றினது. ஏன்னா அவர் கூட அப்புறம் அதை பெருசாக்கிறதுக்கு இன்னொரு ஆடி யார் பண்ணாருனாக்கா நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன். அவரும் விரதம் இருந்து நம்பியாரோட போன உடனே சமயம் ஒரு 5-6 வருஷம் வரல நீங்கள் முன்னாடி வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஐயப்பன் பஜனை மண்டலி, ஐயப்பன் இது, ஐயப்பன் அது இதுன்னு எங்கே பார்த்தாலும். இப்போ ஒரு 4-5 வருஷமாக அதை நான் பார்க்கறது இல்லை. எல்லா சரியான ஐயப்பன் கோயிலெல்லாம் பொருள் களவாட போயிருக்குன்ற அது எல்லா கோயில்லையுமே எதுவுமே அவங்க இல்லைங்க. இல்லை அவர் சக்தியை திருப்பதி கோயிலுக்கு கிருஷ்ணதேவராயன் வைரத்தையும் வைடூரியத்தையும் கொடுத்து வச்சு அள்ளி கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லைன்றார். அது தெரிஞ்சுதானே என்டி ராமராவ் வந்து அந்த கோயிலில் வர்ற வருமானத்தை வந்து காலேஜ் கட்டுக்கிட்டா அதுக்கு வந்து சொல்ல. அதுக்கப்புறம் தான் திருப்பதி பணம் வந்து மக்களுக்கு பயன்பட ஆரம்பிச்சது. வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணார், வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணார், எல்லாம் என்டி ராமராவ் தான் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த பூரா பணத்தையும் அவனுங்க அடிச்சுட்டு உள்ளே உட்காந்து அடிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறானுங்களாம். உண்டியல் வந்து எல்லா மக்களுக்கும் முன்னாடி ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு காசு ஜலிச்சு எடுக்கிறதும் எண்ணி எடுக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப யோக்கியமாக நடந்து. கேமராவோட இருக்கு. இப்போ அதெல்லாம் யோக்கியமாக நடந்துக்கிறாங்க. பார்த்தா ஒரு பணத்தையும் காணும். அப்புறம் தான் என்டி ராமராவ் வந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ரூல் வச்சார். அதாவது எந்த அளவுக்கு அவர் போனார்னா வேட்டிகன் சிட்டி மெக்காவில் வந்து முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் போக முடியாது. அதே மாதிரி வேட்டிகன் சிட்டியில் வந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் போகலாம், ஆனால் அது கிறிஸ்தவர்களுடைய புண்ணியஸ்தலம். அது மாதிரி இந்துக்களுடைய புண்ணியஸ்தலம் சொல்லி இதை வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போனார். பட் அது சக்ஸஸ் ஆகலவருக்கு எல்லாரும் போகிறாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா வேற்று மதத்துக்காரன்னு அந்த நம்ம கடவுளை மதிச்சு வர்றான்னு அதை ஏன் நீ தடுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் பேசாமல் போயிட்டார். மற்றபடி அந்த பணத்தை வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி மாற்றுறது, அந்த திருப்பதியை வளர்த்துறதுக்காக பயன்படுத்துறது பூரா என்டி ராமராவ் பண்ணது. இப்போ நடிகர் ஜெயராமன் சிக்கியிருக்காரு. அவருடைய பேர் சபரிமலை பற்றி இன்னொரு கதை சொல்ல கேளுங்க. என் சொந்த அனுபவம். ஒரு பிரபல நடிகை, பேரெல்லாம் வேண்டாம், அவருடைய கணவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், கேரளாவை சேர்ந்தவர். எங்களுக்கு ரொம்ப நெருக்கம். அது என்னுடைய மூத்த அண்ணன் ஜெய்சலனுக்கு அவங்க ரொம்ப நெருக்கம். அவங்க ஃபோன் போட்டு எங்கள் அண்ணன் சேலத்துலேருந்து வந்தார். என்னன்னு கேட்டால் ஐயப்பனை அந்த நடிகனுடைய கணவராக இருக்கிற தொழில் வீட்டுக்கு ஐயப்பனை கொண்டு பூஜை பண்ணுறாங்க, நம்மளெல்லாம் வர சொல்லியிருக்காங்க. நானும் போனேன். சிவாஜி தான் பூஜை பண்ணுறாரு. நடிகர் சிவாஜி, நம்பியார் இல்லை, சிவாஜி பண்ணுறாரு எல்லாம். நான் அவரை கேட்டேன், அந்த தொழிலதிபர்கிட்ட ரொம்ப ஈஸியாக பேசுவார். என்ன கேட்டேன். அவர் சொன்னார், டேய் விரதம் இருந்து என்னால் போக முடியாது, எனக்கு விரதம் இருக்கிறதால முடியாது. அவனை கேட்டேன், எடுத்துகிட்டு வர முடியுமானே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மூல விக்கிரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க, இந்த விக்கிரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஐயப்பன் கோவில் இருக்கு. ஆமாம், சபரிமலை அந்த தந்திரி வந்து வச்சாரு, பூஜை பண்ணாரு, நாங்கள்லாம் கும்பிட்டோம். சென்னையில் சிவாஜி கணேசன் தலைமையில் சிவாஜி கணேசன் தான் பூஜை போட்டார். ஆனால் மறுபடியும் சொல்கிற பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வீழ்ச்சி தொடங்கிடுச்சு. அடையாளம் தெரியாத அளவுக்கு போட்டேன். இந்த தொழிலதிபருடைய இதெல்லாம் நஷ்டம் ஆச்சு, எல்லாம் போச்சு. பட் நல்லா இருக்காங்க, இன்னும் அந்த மாதிரி இருக்காங்க, நடிகர்லாம் இருக்காங்கங்கிறது வேறு விஷயம். அவருக்கு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அது கேரளாவில் பெரும் நம்பிக்கையோடு விரதம் இருந்து போய் வழிபடக்கூடிய அந்த மூல விக்கிரகத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த வீட்டில் பூஜை பண்ணார். அது சாத்தியமா? எப்படி அது நடந்திருக்கும்? அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, அங்கேயும் அரசு இருக்கு இல்லையா, மேஜர் சுந்தர்ராஜன் அவரும் வந்திருந்தார் பூஜைக்கு. சினிமா சம்மந்தம் இல்லாதவங்க எடுத்தாக்க நானும் எங்கள் அண்ணன், எங்கள் குடும்பம், அப்புறம் எங்கள் ஆடிட்டர் பார்சாரதி, நாங்கள் ஒரு 5 பேர். நாங்கள் தான் அவுட் சைடர்ஸ், சினிமா சம்மந்தம் இல்லாதவங்க, சினிமா பார்க்குறவங்க அவ்வளோதான். மற்றவங்க எல்லாமே சினிமா தொடர்புகள். சிவாஜி அப்படியே க்ளீனாக சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவர் தான் எல்லா பூஜையெல்லாம் போட்டு. ஆனால் பெரிய தவறு இல்லையா, ஏமாற்று வேலை அது. அதே வந்து ஏன்னா இன்னொரு அனுபவம் என்னுடையது என்னன்னா, என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. சேலத்தில் காவிரி கரையில் இருக்கிற பரமத்திங்கிற ஊரில் அந்த கோயில் இருக்குது.
அந்த கோயிலில் இருக்கிற உற்சவ மூர்த்தியை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொண்டுட்டாங்க. நான் என்னன்னு கேட்டேன். ஐயா முக்கியமான வீடுகளுக்கெல்லாம் இது பண்ணுறோம், நீங்கள் ஒரு முக்கியமானவர், அதனால் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த வேலையாவது காசு வேணால் வாங்கிக்கோ, இந்த பூஜை பண்ணுற வேலைலாம் கிடையாது, எடுத்துகிட்டு போயிட்டு. எதனால? நான் வந்து சாமியை பற்றி கவலைப்படுறது இல்லை. என் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னா, எனக்கு அப்போ இந்த விவகாரம்லாம் எனக்கு தெரியாது. இந்த முதல்ல எடுத்துகிட்டு போட்டேன். அது சிலையெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க வீட்டில். நான் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு போகும்போது பார்த்தாக்க என் பொண்டாட்டி ரொம்ப பவ்யமாக நின்று முதல்ல எடு, உற்சவ மூர்த்தி ஒரு தனியார் வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளோதான், முதல்ல எடுத்துகிட்டு போட்டு சாமியை கவலைப்படுத்தாது. அவன் அந்த பூஜாரி இருந்தவரில் அந்த மாதிரி நிறைய வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் வசூல் பண்ணிட்டார். அவருக்கு போயிடுச்சு அந்த காசு. இன்றைக்கி அது மாதிரி பல கோயில்களில் பல சாமிகள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் அந்த மாதிரி தான் அவர் ஜெயராம் எடுத்துகிட்டு போயிருப்பார். ஐயப்பன் நான் தான் சொல்கிறேன், ஐயப்பன் அந்த காலத்துலேருந்து நான் நடந்தது, நான் கண்ணால் பார்த்தது, நானே பங்கெடுத்து. அதற்கான பலனை இந்த நடிகருக்கு எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியாது, ஆனால் உறுதியாக ஒரு அன்னைக்கு அந்த நடிகையை வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த பூஜைக்கு பிறகு தான் அவங்க வீழ்ச்சி தொடங்குச்சு. இவருக்கு அது மாதிரி ஆகுமோ என்னன்னு தெரியாது. அப்படி ஆகக்கூடாதுன்னு நம்ம அதே ஐயப்ப கிட்ட கேட்டுக்கிறோம். இப்போ அரசு உரிய நடவடிக்கை எடுத்தால் தவறு பண்ணவங்கள கைது பண்ணலாம். இது ஐயப்பன் கோயிலில் நிறைய தவறுகள் இருக்குதுங்க, நிறைய இருக்கு. நிறைய லட்சக்கணக்கான பேர் போகிறோம். அங்கே தங்கறதுக்கு ஒரு வசதியான எதுவுமே கிடையாது, விடுதி கிடையாது, எதுவுமே தங்குற விடுதிகளே கிடையாது. நான் 3 தடவை போனேன். 3 தடவை எப்படி தெரியுங்களா, பம்பை நதி கரையில் இது மடல், இது தாழ மடலில் இது பின்ன பாய், கோரப்பாய் விரிச்சு கொடுக்குறான், அதுக்கு பணம் வாங்கிக்குவாங்க. அங்கே தான் படுத்துவணும். காலை கட்டணம் முழிக்கிறது பூரா அந்த ஆற்றுல தான் பண்ணுவோம். அங்கே முதல்ல வந்து பம்பைக்கு போயிடுவோம். பம்பைக்கு போயிட்டு அங்கே நைட் தங்கிட்டு அதிகாலையில் எழுந்து மலையேறுவோம். மலையேறிட்டு இது இல்லை பம்பையில் சாயந்தரம் போய் எல்லாம் தங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு போய் மலைக்கு போயிடுவோம். மலைக்கு போயிட்டாங்க, ஒரு தகர கொட்டாய் இருக்குது. அந்த தகர கொட்டாயில் மண்ணில் தான் படுத்துவோம். அந்த இருமுடி இருக்குது இல்லையா, அதுதான் தலைகாணி மாதிரி வச்சுட்டு படுக்கணும். நான் படுத்திருந்த போது நான் 3 தடவை என் பக்கத்தில் 2 கழுதை வந்து படுத்துறது. அது மாதிரி எந்த வசதியுமே கிடையாது. நம்பியார் மாத்திரம் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டியிருந்தார். லெட்ரு வாங்கிட்டு போனாக்கா அவர்கிட்ட போய் லெட்ரு கேட்டோம்னா கொடுப்பாரு, போகலாம். எங்கள் அண்ணன் சொன்னார், நீ வேணா அதுக்கிட்ட இல்லை எல்லா பக்தர்கள் மாதிரி நானும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு. என்னென்னா தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனேன். மாலை போட்டுட்டு போனீங்க? மாலை அதில் 40 நாளும் ஒரு மண்டலமும் ஒழுங்காக மாலை போட்டு கோயிலுக்கு போய் 2 வேளை கும்பிட்டு வந்த ஒரு 4-5 பேர்த்தில் நாங்கள் 20 பேர் போனோம். நாங்கள் ஒரு 4 பேர் தான் ஒழுங்காக விரத நெறிமுறைகளை கடைபிடிச்சோம். மற்றவங்க எல்லாம் பெரிய பக்தின்னு சொல்லிட்டு ஆசாமி குருசாமி அவனே வண்டி ஓட்டுவாங்க. அவனே வண்டி நாங்கள் ட்ராவல் பண்ண வண்டியை வந்தால் ஓட்டினான். சிகரெட் குடிச்சிக்கிட்டே தான் ஓட்டினான். ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது சிகரெட்டு குடிக்காதுன்னு ஐயப்பனுக்கு சொல்லலை. நாங்கள் ஐயப்பனுக்கு சில வருந்த காலத்தில் சிகரெட் இல்லைடா, அதனால் அவங்க சொல்லல. அது என்னன்னா கீழே இறங்கி பம்பையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் மாலையை கலட்டில் அந்த கோட்டை பக்கத்தில் வந்தால் அத்தனை பேரும் கடையில் பூந்தாச்சு சாராய குடி. அது மாலையை கட்டு அது கமல் தான் ஒரு தடவை எங்கிட்ட பேசிக்கிட்டு போது சொன்னார், இந்த ஐயப்பன் கோயில் போயிட்டு வர்றவன் இந்த மாலையை கட்டும்போது அப்பா ஆளை விட்டுட்டு கழட்டுவான் பாரு, அந்த அளவுக்கு திருப்தியாக இருந்தது. என்னத்துக்கு வேண்டாம் விருப்பம், என்னத்துக்கு போடுற அப்படி. அது நான் வந்து என்னன்னா எனக்கு நான் போனதுக்கு முக்கிய காரணம், நான் இப்போ நிறைய தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, எல்லா கெட்ட பழக்கமும் என்கிட்ட இருந்தது. அப்போ என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, உன்னால் சிகரெட் இல்லாமல் குடி இல்லாமல் இருக்கவே முடியாதான்னாங்க. அதற்கான ஒரு முயற்சி முடியும். எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஐயப்பன் கோயிலுக்கு மேலே போடுறாங்க. நானே எனக்கும் ஒரு இது இருந்தது, முடியுதா பார்க்கலாம் அப்படி, சுய கட்டுப்பாடு, அதை சுய கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு போட்டுட்டு கிளீனாக தரையில் படுத்த 40 நாள் நான்வெஜ் தோடில் சிகரெட் குடிக்கல. காலையில் 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு மகாலிங்கபுரத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு சாந்தோம்லேருந்து போவோம்.
போய் கும்பிட்டு வந்து காலேஜுக்கு போயிடுவேன். செருப்பு இல்லாமல் நடந்தேன். ஷேவ் மாத்திரம் பண்ணேன். அது ஒன்று தான் நான் பண்ணேன். மற்றபடி மாலை போட்டதுக்கு பிறகு நான் அவ்வளோ தெளிவாக இருக்கேன். மற்ற நடிகர்கள்லாம் மாட்டுவாங்களா? வாய்ப்பு இருக்கா இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சபரிமலை விவகாரத்தில்? தெரியாது. ஏன்னா அது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் இந்த சம்பவம் நடந்து 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஐயா அன்னைக்கே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னாக்கா இன்னைக்கு பல இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் பெரிய பெரிய இவங்க வீட்டுக்கெல்லாம் அந்த ஐயப்பன் சாமியை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுறாங்கங்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. நன்றிங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.